ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இவ்வளோ சிம்பிளாக ஒரு மீன் குழம்பு, அதுவும் ரொம்ப டேஸ்டியாக வைக்க முடியுமா அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ செஞ்சு காமிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ சாலை மீன், எங்கள் ஊரில் சாலை மீன்னு சொல்லுவோம், திருநெல்வேலியில். மற்ற இடங்களில் மத்தி மீன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேங்க. அதை செய்கிறது, அதுவும் கேரளா ஸ்டைலில் எப்படி செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேங்க. அதுக்கு நான் இப்போ 1/4 கிலோ தான் செய்ய போகிறேன். குழம்பு கொஞ்சமாக தான் வைக்க போகிறேன். அதனால் 1/4 கிலோ மத்தி மீனுக்கு இந்த அளவு தேங்காய் போதும். ஒரு ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, அப்புறம் 2 ஸ்பூன் மல்லி பொடி, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வத்தப்பொடி எடுத்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை பொடியாக போடாமல் நீங்கள் ராவாக மல்லி விதையும் வத்தலும் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க. அரைச்சிட்டு காமிக்கவா? அந்த பேஸ்ட்டெல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம மீனை மண் பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அதோடு நம்ம மாங்காய் துண்டுகள், தேவையான அளவுக்கு மாங்காய் துண்டு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அரைச்சி வச்ச பேஸ்ட் ஊற்றிக்கலாம். புளி கரைச்சி, ஒரு கைட்டு எனக்கு போட முடியல வந்துச்சு, சரி எடுத்துருவோம். அதை புளி தண்ணி ஊற்றணும், சரிங்களா? அதுக்கப்புறம் கல் உப்பு எல்லாம் போட்டாச்சுங்க. பச்சை மிளகாவும் போட்டேன் உங்கள்கிட்ட சொல்லாமல். இப்போ நல்லா கையை வச்சு கரைச்சிட்டு அப்படியே நம்ம ஸ்டவ்வில் வைக்க வேண்டியதான். உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. ஒன்றுமே இல்லைங்க, எல்லாத்தையும் அரைச்சி வச்சு மீனையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா எல்லாத்தையும் கரைச்சிட்டு அப்படியே ஸ்டவ்வில் வைக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நல்லா கொதித்து ஒரு 10 நிமிஷம் கொதித்த உடனே மசால் வாடெல்லாம் போயிடும் பார்த்தீங்களா, இறக்கிற வேண்டியதான். இதுக்கு நீங்கள் எதுவுமே தாளிப்பு கூட கொடுக்க தேவையில்லை. விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறம் வெங்காயம் தாளித்து விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தாளிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டவ்வில் வைக்கலாமா? நல்லா கொதித்து மசால் வாடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ நல்லா சின்ன வெங்காயம் நிறைய போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக 5 நிமிஷத்தில் வச்சிடலான்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.